கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யோசுவாவின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே அந்த 8ஆம் வசனத்திலே கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். எப்பொழுது மேலே வாசிக்கிறோம். அப்போது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அதில் எதிர்க்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி அதை இரவும் பகல் நினச்சி தியானம் பண்ணணும் அப்படி சொல்லப்படுது. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்போது எப்பொழுது தேவன் நம்முடைய வழியை வாய்க்க பண்ணுகிறார்? நம்ம வழியை எப்போ நமக்கு வாய்க்க பண்ணுகிறோம்? நம்முடைய வழி நமக்கு எப்போது சாதகமாக இருக்குது அப்படின்னா, அதாவது வேத வசனத்தை நம்ம வாசிக்கணும். தேவனுடைய பிரமாண புஸ்தகத்தை, தேவனுடைய வசனத்தை, பைபிளை நம்ம நன்றாய் வாசிக்கணும். அந்த வசனத்தை நம்ம வாசித்து நாம் அதை தியானிக்கணும். வசனத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதை தியானிக்கணும். தியானிக்கிறது மாத்திரமல்ல, நம்ம அதன் படியெல்லாம் நம்ம செய்யணும். நம்ம வாசித்த தியானித்த அந்த வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியணும். வாசிக்கிறது பெருசல்ல, தியானிக்கிறது பெருசல்ல, நல்லது. ஆனால் அதன்படி நம்ம கிடைச்சி நம்ம நடக்கணும். அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். வாசித்த தேவனுடைய வார்த்தைக்கு, வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, அதன்படியெல்லாம் நம்ம செய்ய கவனமாக இருக்கும் பொழுது, தேவன் நம்முடைய வழியை, கர்த்தர் உங்கள் வழியை அவர் என்ன செய்வாராம்? வாய்க்க பண்ணுவார். உண்மையாகவே இந்த நாட்களில் இந்த பைபிளை நாம் நன்றாய் வாசிக்கணும். வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதை தியானிக்கணும். தியானிக்கிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையின்படியே, தியானித்த வசனத்தின்படியே நம்ம நடக்கணும். அதுக்கு கீழ்ப்படியணும். தேவன் உங்கள் காரியங்களை, உங்கள் வழியை அவர் வாய்க்க பண்ணுவார். உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் நாமத்தை உங்கள் வாழ்க்கையிலே அவர் மகிமைப்படுத்துவார். நீங்கள் உயிரோடு கூட இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. தேவன் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நீ மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.